எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. எங்கள் அன்பு நிறைந்த பிதாவே, எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. இந்த காலை வேளை தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. பெலம் உள்ளவனுக்காகிலும் பெலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது நம்முடைய தேவனுக்கு ரொம்ப லேசான காரியம். அதுதான் இந்த மாதத்தில் தியானிச்சுட்டு இருக்கிறோம். அதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்ற விஷயங்களையும் ஆண்டவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அப்போ பலவீனப்பட்டவர்களை ஆவியில் பலப்படுத்த, ஆத்துமாவில் பலப்படுத்த, சரீரத்தை சுகமாக்க தேவன் சித்தம் கொண்டு இருக்கிறார். ஆகவே நாம் எப்பொழுதுமே வசனத்தை கேட்கும்போது உற்சாகமாய் கேட்கணும். பேசும்போது என்னை கவனிக்கணும். படிக்கும்போது மட்டும்தான் பைபிளை பார்த்து படிக்கணும். படித்து முடித்து பேச ஆரம்பிக்கிறோம்னா நீங்கள் கவனிக்கணும். கொட்டாய் விடுறது, பக்கத்தில் சீன்றது, பக்கத்தில் பார்த்து சிரிக்கிறது, குழந்தைங்களை கொஞ்சறது, இதெல்லாம் சீரியஸ்னஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு அடையாளம். ஜாக்கிரதையாக ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏனென்றால் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே சீனாய் மலையில் கர்த்தர் பேசும்போது கர்த்தர் எங்களிடத்துல பேச வேண்டாம்னு இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது. கர்த்தர் பேசும்போது கவனமாய் கேட்க வேண்டும். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இயேசுவின் ஜெபம், இயேசு ஜெபித்தார், பதில் வந்தது. இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் ஜெபித்த ஜெபங்களுக்கு ஒரு ஜெபம் கூட பதில் வரலை அப்படின்னு கிடையாது. எல்லா ஜெபங்களுக்கும் பதில் வந்தது. ஆமாம் தானே? இயேசு ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் என்ன வந்தது? பதில் வந்தது. இயேசு இந்த பூமியிலே மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அவர் செய்த எல்லா ஜெபங்களுக்கு பதில் வந்தது. அப்ப இயேசுவின் குழந்தைகளாகிய பிள்ளைகளாகிய நாம் ஜெபிக்கும் பொழுது இயேசு ஜெபித்தது போல ஜெபித்தால் நமக்கும் பதில் வரும். ஆமீன். சத்தமா வாய் திறந்து சொல்லணும். சொல்லி பழகுறீங்களா? சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து ஆமேன். பல்லு தெரியல சிலருக்குலாம். ஆமேன் வாயை திறந்த பல்லு தெரியணும்ல. அவ்வளோ சொல்லக்கூடாது. அல்லேலூயா, ஆமேன். இதே மாதிரி ஒவ்வொரு முறையும் சொல்லணும். இங்க கவனிங்க. அப்ப இயேசுவின் ஜெபம் ஃபெயிலியர் ஆகலன்னு சொன்னா அவருடைய அடியாராகிய நம்முடைய ஜெபமும் ஃபெயிலியர் ஆகக்கூடாது. ஆனால் ஏன் ஃபெயிலியர் ஆகுதுன்னா we are not following the model of Jesus. இயேசுவின் மாதிரியை நம்ம பின்பற்றல. அதுதான் பிரச்சனை. ஜெபம் சொன்னாலே யாரை நோக்கி ஜெபிப்பது என்று பரமண்டல ஜெபம் சொல்லிக் கொடுக்கிறது. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, he is God of everyone. நீங்க நினைச்சுக்காதீங்க உங்களுக்கு மட்டும்தான் மேலே இருக்கிறவர் பிதான்னு. ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் அவர் தான் பிதா. ரட்சிக்கப்படாத எந்த ஒரு மனுஷன் கடவுளே என்னை காப்பாத்துன்னு சொன்னா பரலோகத்தில் இருக்கிற பிதா ஒருவரே கடவுளாக இருக்கிறதுனாலே அவனுக்கும் இறங்கி உதவி செய்வார். வேறுபாடு பார்க்க மாட்டாரு. நம்ம தான் வேறுபாடு. வா நீ போ, நீ போ, நீ பட்டையை போட்டிருக்க, நீ கொட்டையை போட்டிருக்கிற, நீ அப்படி போட்டிருக்க, நீ ஏன் நீ எங்கெல்லாம் வரக்கூடாது. நோ, அவர் எல்லாருக்கும் பிதா. அதனால தான் என்ன சொல்லிருக்க, என் பிதான்னு சொல்லி ஜெபிக்க சொல்லி கொடுக்கல, எங்கள் பிதாவேன்னு சொல்லி ஜெபிக்க கொடுத்தாரு. எல்லாரையும் மனசில் வச்சு ஜெபிங்க, எல்லாரையும் மனசில் வச்சு ஆசீர்வதிங்க, யாரையும் புறந்தல்லாதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் பிதாவானவர் தான் நம்முடைய பிதா. கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? அப்ப அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நல்லா கவனிங்க, அப்ப மட்டும் இருக்கிற 12 பேரை மனசுல வைக்கல, நம்மள எல்லாத்தையும் மனசுல வச்சுதான் பிதாவை நோக்கி பார்த்து ஜெபிச்சார்.
நம்மளாம் பிறக்கலை, ஆனால் நம்மளெல்லாம் மனசில் வச்சு ஜெபிச்சார். சொல்லுங்கள், என்ன மனசில் வச்சு? அப்போவே இயேசு ஜெபித்தார். அதனால தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அதனால தான் நான் ஊழியக்காரனாக இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? இயேசு யாரையுமே பிரித்து பிரித்து பார்க்கறது இல்லை. உலகம்தான் பிரித்து 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 பார்க்கும், இயேசு அப்படி பிரித்து பார்க்கறது இல்லை. நல்லா கவனிங்க, இயேசு எப்படி ஜெபித்தார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். எபிரேய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7லிருந்து 10 வரைக்கும். அவர் யார்? இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் எப்படி ஜெபித்தாராம்? தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி எப்படியா? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்றார். பலத்த சத்தம், கண்ணீர். இயேசுவுக்கு உங்களையும் என்னையும் நினைத்து கண்ணீர் விட்டார். கெத்செமனே தோட்டத்தில் இருந்து அந்த சிலுவையில் போய் மரிக்கிற வரைக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னையும் நினைத்து இயேசு பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடும் தம்மை மரணத்தினின்று விடுவிக்கக்கூடிய பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணார். பலத்த சத்தத்தோடு. சொல்லுங்க, மெதுவாக ஜெபிங்கள. ஏன் கத்துறீங்க? லபா லபான்னு கத்துறீங்க. பலத்த சத்தம் வருதுன்னா இருதயத்தில் வேதனை இருக்குன்னு அர்த்தம். மெதுவாக தென்றல் மாதிரி வருதுனாக்கா ஒரு கவலையும் இல்லைன்னு அர்த்தம். உலகத்தின் மக்கள் பாவத்தில் அழிஞ்சு கொண்டிருக்கும் பொழுது பலத்த சத்தம் போடாமல் அமைதியை எப்படி ஜெபிக்க முடியும்? ஒரு கார் ஒருத்தனை அடிச்சிடுது, ஐயோ ஐயோன்னு கதறான். அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்காங்க, கார் அடித்து விட்டது, வலியில் துடித்து கொண்டிருக்காரு, அப்படியே சொல்லுவாங்க. கத்த மாட்டா, ஐயோ அடிச்சிட்டான்டா, தூக்குடா, எடுறா, போடா, கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேரிடா, அவனை காப்பாற்றுறா, கத்துறான்ல. ஒரு அடியிலிருந்து வருதில்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து வருதில்ல. அப்படித்தான் நீங்கள் ஜெபத்தில் உட்காரும் போது இயேசுவை போல பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு பிதாவை நோக்கி பார்க்கணும். ஒரு உணர்வு இல்லாமல் போய் ஜெபிக்காதீங்க தயவு செய்து. கிளிப்புள்ள ஜெபம், சும்மா சைலண்ட் ஜெபம், அதெல்லாம் சைலண்டாகவே இருந்துரும், வேலை செய்யாது. இயேசு அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி. நல்லா கவனிங்க, இந்த உலகம் நம்மை கொல்லுவதற்கு அழிப்பதற்கு தான் எத்தனிக்கும், ஆனால் நாம் அதினின்று விடுவிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு ஜெபிக்கணும். அல்லேலூயா. என்னென்ன சத்தமாக உலகத்தில் துணிக்குதுங்க. ஒரு மனுஷன் இந்த உலகத்திலிருந்து பிதாவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அந்த சத்தத்துக்கு பரலோகம் திறக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் எப்படி ஜெபிச்சிருக்காரு? பயபக்தியாக ஜெபிச்சிருக்கிறாரு. லிமிட்டட் காட், ஜீசஸ் லிமிட்டட் காடாக இருக்காரு. மாம்சத்தில் இருக்கிறதுனால ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே இருக்கிறாரு. அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே இருக்கிறதுனால, லிமிட்டேஷன் சில இதில் தான், எல்லாத்துலேயும் கிடையாது. அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த மாம்சத்திலே இந்த உலகத்தாருடைய பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் எல்லாவற்றையும் சுமந்து சிலுவையில் தீர்க்கும் வரைக்கும் அவருடைய பலன் வேண்டும், அவருடைய தயவு வேண்டும், அவருடைய கிருபை வேணும்னு அவரை நோக்கி ஜெபிச்சிட்டு இருக்கிறாரு. இது மிஸ் ஆகிடக்கூடாது.
அப்படி மிஸ் ஆயிடுச்சுனாக்க இந்த மக்கள் ரட்சிக்கப்பட முடியாதுன்னு சொல்லி பலத்த சத்தத்தோடு கத்தி ஜெபிக்கிறார். ஏன் தனித்தனியாக போய் ஜெபிச்சார் இயேசு தெரியுமா? யார் இல்லாத இடத்துல வண்ணாந்தரத்தில் போய் சத்தம் போட்டு ஜெபிச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் போட்டு ஜெபிக்கிறீங்களா? எத்தனை பேர் சத்தம் போட்டு ஜெபிக்காம அமைதியாக ஜெபிச்சா போதும்? கஷ்டம் வந்தால் கத்துறோம்ல, அதை விட அதிகமாக கத்தணும். இயேசு அப்படி ஜெபித்தார். அதுக்கு கீழே பாருங்க, அவர் குமாரனாய் இருந்தும் தேவ குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே எதை கற்றுக்கொண்டாராம்? எங்க அவருக்கு கீழ்ப்படிதல் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கா? பிரிந்து கிடக்கிற உலகத்தை பிதாவோடு இணைப்பதற்கு பாடு வரும். அந்த பாடை நீ பொறுமையாக ஏற்றுக்கிட்டு நான் சொல்கிறதுக்கு கேட்டு நடந்தால் தான் இந்த மக்களை ரட்சிக்க முடியும் அப்படின்னு அவர் அதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தார். அதனால தான் பிலிப்பியர் சொல்கிறது, மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. சில பிள்ளைங்க அப்படியே சின்ன குழந்தைங்களா இருக்கும்ல, கீழ்ப்படியும். வளர 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 என்னதும் கீழ்ப்படியாது, எதிர்த்து பேசும், எதிர்த்து நிற்கும். அப்படி தான் செய்வேன்னு சொல்லும். நான் அப்படிலாம் போக மாட்டேன், அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லும், ஏற்று பேசும். ஆனால் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருந்தும் எல்லா அதிகாரம் தன் கையில் இருந்தும் இந்த உலகத்தை சிருஷ்டித்து பரிபாலனை பண்ணி கொண்டிருக்கிறவராய் இருந்தும் தனக்கு மேல் இருக்கிற பிதாவுக்கு மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். இந்த சுவாபம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரும். If there is no obedience, your prayer never be answered. உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. இயேசு கீழ்ப்படிந்தார். சொல்றார், மகனே சிலுவை ரொம்ப வெயிட்டாக இருக்கும். எஸ் ஃபாதர், ஐ வில் பியர் இட். நான் அதை சுமந்துக்கிறேன். மகனே காடி கொடுக்க போகிறான், இப்போ கசப்பாக இருக்கும். எஸ் ஃபாதர், ஐ வில் டேக் இட் ஃபார் பீப்புள்ஸ் சேக். மக்களுக்காக நான் எடுத்துக்கிறேன். மகனே சிரசில் முள் வச்சு அடிப்பாங்க. எஸ் ஃபாதர், மக்களுக்காக ஏற்றுக்கிறேன். மகனே நீ உயிர் விட்ட பிறகு விழாவில் குத்துவாங்க. எஸ் ஃபாதர், ஐ வில் பெர் இட். மகனே சாட்டையால் அடிப்பாங்கப்பா, 39 முறை அடிப்பாங்க. எஸ் ஃபாதர், மக்களுக்காக நான் ஏற்றுக்கிறேன். This is the obedience. The Father God clearly explained what is going to happen to Jesus. Jesus heard all and everything and obeyed until his death. மரண பரியந்து பிதா இதெல்லாம் சொல்கிறார் பாருங்க. எல்லாம் கேட்டு 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 அப்படியே போய் கையை காட்டுறாருல்ல. இட் இஸ் நாட் ஈஸி டு டூ. கையை காட்டுறாரு. பிதா சொல்கிறாரு, ஒரு கையில் 1/2 கிலோ இடையில ஆணி அடிப்பாங்கப்பா. ஃபாதர், உங்கள் சித்தம் அதுதான் சொன்னால் மக்களுக்காக அந்த காணியை நான் ஏற்றுக்கிறேன். எப்பா இந்த கையிலே அடிப்பாங்கப்பா. எஸ் ஃபாதர், ஐ வில் ரிசீவ் இட். சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். 2 காலையும் சேர்த்து வச்சு அடிப்பாங்கப்பா, நான் ஏற்றுக்கிறேன் ஃபாதர். பிதாவே நான் ஏற்றுக்கிறேன். யாருங்க பாட கொடுத்தா? பிதா கொடுக்குறாருங்க. இயேசு சந்தோஷமாக ஏற்றுக்கிறாருங்க. இதுக்கு பேர் தாங்க கீழ்ப்படிதல். இதுக்கு பேர் தான் கீழ்ப்படிதல். Church, listen. Are you obeying to God or not? தேவனுக்கு கீழ்ப்படுகிறாயா? எதிர்த்து நின்று கொண்டு இருக்கிறாயா? பாடுகள் வரும்பொழுது தேவனை குறை சொல்லி தூஷிக்கிறாயா? அல்லது ஏற்றுக்கொள்கிறேன் என்று டிக்ளேர் பண்ணிருக்கிறாயா? எந்த நிலையில் நம்ம இருக்கிறோம்? எனக்கு மட்டும் பாடுகள் போகாத பாதியா? பாடுகளில் போய்த்தான் இந்த பிரசங்கத்தை நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் இயேசுவின் பாடெல்லாம் பயங்கரம். பிதா எல்லாத்தையுமே காட்டுறாரு. இவர் ஆவிக்குரிய கண்ணால் எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, நான் ஏற்றுக்கிறேன்றாரு. அதுக்கு பேர் தாங்க கீழ்ப்படிதல். சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும், நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும்.
நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தார், சுகமாய். இயேசு யாருக்கு வெற்றியை தர்றாரு? அவர் பண்ண ஜெபத்துக்கெல்லாம் பதில் வந்தது. ஆனால் பிதாவின் சித்தத்துக்கு எதிராக அவர் ஜெபிக்கவில்லை. என்ன பண்ணாரு? கெத்செமனே தோட்டத்தில், பிதாவே நீங்கள் இதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறீங்களே, கையில் அடிப்பாங்க, காலில் அடிப்பாங்க, தலையில் முள்ளு முடி வைப்பாங்க, குற்றவாளிகளுக்கு நடுவில் இவனும் குற்றவாளின்னு சொல்லி தொங்க வைப்பாங்க, இதெல்லாம் சொன்னீங்களே, இதெல்லாம் எடுத்துக்க முடியும், இது வேண்டாமா? அதாவது இதை வேண்டாம் ஆண்டவரே, நான் நல்லவன் தானே, நீதிமானாச்சே, தேவகுமாரனாச்சே, 2 குற்றவாளிக்கு நடுவில் அடித்தா என்ன நினைப்பாங்க? என்ன இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீங்கும்படி செய்யணும் 3 முறை ஜெபிக்கிறார். அதுக்கு பிறகு சொல்கிறார், ஆகிலும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எனக்கு அப்படி தோணுச்சு, ஆனால் உங்கள் சித்தம் அடிக்க பண்ணுன்னு சொன்னால் அடிச்சிருங்க. திஸ் இஸ் த ரைட் கைண்ட் ஆஃப் கமிட்மெண்ட். இன்னைக்கு சபை ஒப்பு கொடுத்தலிலே வராமல் அது என்ன செய்கிறது என்று ஆசீர்வாதத்தை நோக்கி தீவிரமாய் ஓடுகிறது. வல்லமை வேணும்னு கேட்குறாங்க, உயிர்த்தெழுந்த வல்லமை வேணும் கேட்குறாங்க. கல்வாரியின் சிலுவைக்கு பிறகுதான் உயிர்த்தெழுதல். சிலுவைக்கு நீ போக மாட்ட, கல்லறைக்கும் போக மாட்டான்னா உயிர்த்தெழுதல் எங்கே இருக்கு? அதுக்கு கீழே கவனிங்க, யாருக்கு ஆண்டவர் கொடுக்குறாருன்னா 9ஆம் வசனம், தாம் பூரணர் ஆன பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும். யாருக்கு கொடுக்கிறாரு? தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி. ஆண்டவருக்கு நீ கீழ்ப்படிந்தாதான். யாரை போல? ஆண்டவர் கீழ்ப்படிந்தது போல ஆண்டவருக்கு நீ கீழ்ப்படிந்தால் அவருடைய ஆசீர்வாதம் உனக்கு சொந்தம். அவர் கீழ்ப்படிந்தது போல நீ அவருக்கு கீழ்ப்படிந்தால் நித்தியமான ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளலாம், பூமியிலே சமாதானமாக இருக்கலாம், ஓன் ஜெபத்துக்கு பதில் வந்துடும். தேர் இஸ் நோ டவுட் அட் ஆல். ஆண்டவர் இதைத்தான் விரும்புகிறாரு. அதனால தான் மனைவிகளே புருஷருக்கு அப்படியே போட்டிருக்கு, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு, கட்டின புருஷனுக்கு. நிறைய எல்லாருமே புருஷன்தான், ஆனால் அவளுக்கும் புருஷன் யாரோ அந்த புருஷனுக்கு கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிங்கன்னு சொல்லியிருக்கு. நல்லா கவனிங்க, இந்த கீழ்ப்படிதல் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இயேசுவுக்கு அந்த ட்ராக்கில் தான் போய் சிலுவையில் உயிரை கொடுத்து சிங்காசனத்தில் இன்றைக்கி உட்காந்துருக்கிறார். சிலுவையை தாண்டி தாங்க சிங்காசனம், நேரடியாக சிங்காசனம் இல்லைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கீழ்ப்படுகிறவரை யாவரும், சபையில் ஒரு விஷயம் சொன்னால் கீழ்ப்படியணும், இல்லைன்னா யூ வில் மிஸ் எ லாட். கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பு அடைவதற்கு காரணமாகி. அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் ஒரு ஆள் உங்கள் குடும்பத்தில் ஆண்டவருக்கு உண்மையாக கீழ்ப்படிந்தனா உங்கள் மூலமாக உங்கள் குடும்பமே ரட்சிக்கப்படும். நல்லா கவனிங்க, இயேசுவின் ஜெபம் கேட்கப்பட்டது என்றால் உன்னுடைய ஜெபமும் கேட்கப்படும். இயேசு கீழ்ப்படிந்தது போல நீ கீழ்ப்படிந்தால் உன்னுடைய ஜெபங்களுக்கு பதில் வரும் தானாக. என்னைக்கு ஜெப கோபுரங்கள் அங்கங்கே ஆரம்பிச்சதோ அன்னைக்கு ஜெபத்தை கேட்குற ஆண்டவரை மறந்துட்டு கோபுரத்தை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மை நான் சொல்கிறது, எனக்கு எதை பற்றி கவலை கிடையாது. திஸ் இஸ் ஃபேக்ட் வாட் ஐ எம் ஷேரிங் வித் யூ. ஜெப கோபுரத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை தேவனுடைய வார்த்தையின் மீதோ தேவன் மீதோ மக்களுக்கு இல்லை, குறைந்து 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 வருகிறது. ஆனால் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையின் மீதும் தேவன் மீது தான் விசுவாசம் வைக்க சொல்லணும். இடத்தின் மீது நபர்கள் மீது விசுவாசம் வைக்கக்கூடாது.
அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ நிறைய கவனிங்க. இயேசு ஜெபிக்கிறான்னு சொல்கிறத விட நடந்த அற்புதங்களில் நீங்கள் பார்க்கணும்னா இயேசு பேசுகிறார், அங்கு அது வருகிறது. திறக்கப்படுவாயாக என்று காது கேட்காதவனை பார்த்து பேசுகிறார், உடனே காது திறக்கப்படுகிறது. கண் தெரியாதவர்களை பார்த்து நீங்கள் பார்வை அடைவீர்களாக என்று சொல்கிறார், உடனே பார்வை வருகிறது. ஜீசஸ் ஸ்பீக் அவுட் டு த பீப்புள். மக்களுக்கிட்ட பேசுகிறாரு, என்ன வேணுமோ பேசுகிறாரு, பேசுறது வருது. நீங்கள் ஜெபத்தில் கேட்குறத விட ஜெபத்தில் பேசுறது எப்படின்னு கற்றுக் கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டிங்கன்னா பேச கற்றுக் கொடுப்பார். இயேசு பேசினார், அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம என்ன செய்யணும்? பலத்த சத்தத்தோடு தான் ஜெபிக்கணுமானா, உண்மையாக பாரம் இருந்துச்சுன்னா அப்படி தான் ஜெபிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து அந்த பெட்டியை, அதாவது உடன்படிக்கை பெட்டி எப்படி கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்படியே தாவீதும் 2 சாமுவேல் 6:15 அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டி கம்பீர சத்தத்தோடும் எக்கால துணியோடும் கொண்டு வந்தார்கள். எப்படியா? கம்பீர சத்தத்தோடும் எக்கால துணியோடு கொண்டு வந்தாங்க. அப்போ நீங்கள் சபைக்குள்ள வரும்போது எப்படி பாடணும்? எப்படி பாடணும்? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கன்னு பாடும்போது சந்தோஷமாயிருங்க அப்படின்னு உட்காந்துட்டு மெதுவாக பாடிட்டு இருக்கக்கூடாது, நல்ல உற்சாகமாக பாடணும். அல்லேலூயா. பாருங்க, இங்கே அடுத்தது பாருங்க, கவனிங்க. அவர்கள் எப்படி கொண்டு வந்தார்கள்? கம்பீர சத்தத்தோடும் எக்கால துணியோடும் கொண்டு வந்தார்கள். தேவஜனங்கள் பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி சத்தமாக தான் கர்த்தரை ஆராதிச்சிருக்கிறாங்க. அது அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதானே அந்த வெளிப்பாட்டை காண்பிக்கிறது. சங்கீதம் 105:43, சங்கீதம் 105:43, தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணினார். எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும்போது எப்படி புறப்பட பண்ணாரா? கம்பீர சத்தத்தோடு புறப்பட பண்ணாரா. நம்ம சர்ச்சுக்கு வர்றதுக்கு வீட்டில் கிளம்பும் போது எப்படி கிளம்பணும்? லேட்டாக வேற ஆயிடுச்சு, பாட்டு வேற பாடிட்டு இருப்பாங்க, ஒர்ஷிப் வேற போயிட்டுருக்கோம், பாஸ்ட் வேற பார்த்தார்னா உடனே ஏதாவது சொல்லுவார். அவர் கண்ணை மூடி ஒர்ஷிப் பண்ணும்போது டக்குன்னு உள்ளே போகணும். இப்படிலாம் நினைக்கிறோம்ல. கிளம்பும்போதே கம்பீர சத்தமாக கிளம்பணும். 8 ஆச்சுன்னா உடனே கம்பீர சத்தமாக கிளம்பி வந்து இங்கே ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் வர உதவி செய்ததற்காக நன்றி சத்தமாக சொல்லணும், கத்தி சொல்லணும். அல்லேலூயா. மிலிட்ரியில் மெதுவாக பேசுகிறாங்களா சத்தமாக பேசுகிறாங்களா? மிலிட்ரியில் மெதுவாக பேசுகிறாங்க சத்தமாக பேசுகிறாங்க? எங்கள் இதையாச்சும் சத்தமாக சொல்லுங்களேன். அப்புறம் நம்ம ஆண்டவர் யார்? சேனைகளின் கர்த்தர். அப்படின்னா மிலிட்ரி சீஃப், அவர் தான் ஹெட்டு. சேனைகளின் கர்த்தர்கிட்ட எப்படி பேசணும்? சத்தமாக கம்பீரமாக பேசணும், சத்தமாக பேசணும். அல்லேலூயா. சத்தமாக பேசுங்க, சத்தமாக ஜெபிங்க, கண்ணீரோடு ஜெபிங்க, பெருமூச்சோடு ஜெபிங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 4:16. எப்படி ஆண்டவர் வரப்போறாருன்னா, வாசிக்கிறேன். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அல்லேலூயா. தேவன் எப்படி வருவாரா? ரொம்ப ஆர்ப்பாட்டம். சில ஆர்ப்பாட்டம்லாம் போகல பார்ப்பீங்கள்ல, இதெல்லாம் என்ன? அவர் வருவார் பாருங்க, எப்படி வருவார்? ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய. இங்கே மனுஷ சத்தமே இப்படி இருக்குன்னா, பிரதான தூதன் சத்தம் போட்டான்னு உலகமே வைப்ரேட் ஆகும். ஒரு தூதன் சத்தம் போட்டால் உலகம் அப்படியே ஆடும். பிரதான தூதனுடைய என்ன சத்தம் போடுவான்? இயேசு வரும்பொழுது பிரதான தூதன் வந்து முன்னறிவிப்பார். சர்வ லோகத்துக்கும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஆகிய தேவாதி தேவன் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சத்தம் போடும். பூமி அப்படியே அதிரும், மறுரூமாய் டக்குன்னு மேலே போயிடுவோம். சும்மா இருக்கக்கூடாது, அட்டை சும்மா துட்டிப்பாக இருக்கணும்.
உற்சாகமாக இருக்கணும். ஏதோ இழந்த மாதிரி உக்காந்துருக்கா சபையில். சார் சொல்லுவாங்க, கப்பல் மூழ்கிட்ட பாரு கன்னத்தில் கை வச்சுட்டு இருக்கான் பாருன்னுவாங்க. நமக்கு கர்த்தர் கூட இருக்கிறாருன்னா எல்லாம் இருக்குதுன்னு அர்த்தம். எல்லாம் இருக்குதுன்னு அர்த்தம். சொல்லுங்கள், கர்த்தர் கூட இருக்கிறாருன்னா எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். கவலை வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் எப்படி வருவார்? ஆரவாரத்தோடும் சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். சங்கீதம் 89:15, கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். சங்கீதம் 89:15. கம்பீர சத்தம் எப்படி இருக்கணும்? போடுற ஜனங்களா இருக்கணும். அவங்க தான் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் சொல்றாரு. கர்த்தாவே அவர்கள் முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவங்க முகத்தினுடைய வெளிச்சத்தில் நடந்துட்டு இருப்பாங்க. யாரு? கம்பீர சத்தம் போட்டால் நம்ம ஜபத்துக்கு பதில் வரும்னு நினைக்கிறவங்க கர்த்தருடைய முகத்துக்கு முன்னாடி வெளிச்சத்தில் நடந்துட்டு இருப்பாங்க. மற்றவங்க இருட்டுக்குள்ளே நடப்பாங்கன்னு அர்த்தம். சத்தம் போடுறதுல கூச்சப்படக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. அவன் கேட்டுருவானா, இவன் கிறிஸ்டின் நினச்சிருவானோ, அவன் கிறிஸ்டின் நினச்சிருவானே நம்மளை. ஐயோ அந்த வீட்டில் ஜபம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குவானே, நம்மளை அப்படி நினைப்பான் இப்படி நினைப்பான்னாக்கா நம்ம ஆண்டவர் பிள்ளைக்கு அர்த்தமே கிடையாது. இங்கே கவனிங்க, அடுத்த ஒரு வசனத்தை பாருங்க. 150ஆம் சங்கீதத்தில் 4 வசனம், தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குகளோடும் அவரை துதியுங்கள், ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள. நல்லா கவனிங்க. ஜபராஜ் உட்காருங்க. எங்கே கிளம்பிட்டீங்க? உட்காருங்க, ஜாம் பண்ணிட்டு போகலாம். பாதியில் போகக்கூடாது, வெளிநடப்பு செய்யக்கூடாது. நல்லா கவனிங்க. கை எப்படி தட்டணும் போட்டிருக்கு? ஓசை வரணும். கை நிறைய பேர் நான் பார்க்குறேன். நானும் வருஷம் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அந்த கை இப்படியே தான் இருக்கு, இல்லாட்டி இப்படி இருக்கு. ஓசையில் கைத்தாளம், அப்புறம் பேரோசையில் கைத்தாளம். அதான் இது தட்டுனாக்கா இப்படி கிடைக்குன்னு ஏதாவது ரிசல்ட் சொன்னால் அப்புறம் தட்டுவாங்க. அது பிரயோஜனமே இல்லை. அது ஆண்டவருக்கு தட்டலை, சுயநலமாக நமக்கு தட்டுறோம். ஏதாவது சொல்லுவாங்களா, கை தட்டினாக்கா இருதயம் நல்லா இயங்கும். உண்மைதான். அப்போ உன் சுயநலத்துக்கு தானே நீ கை தட்டுற, ஆண்டவருக்காக கை தட்டலையே, பிரயோஜனம் இல்லைல்ல. அல்லேலூயா. ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் பேரோசையுள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள். சத்தம் வராமல் எதை செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்படி ஆண்டவருடைய பிள்ளைகள் இயேசுவை போல ஜெபிக்க கற்றுக்கொண்டால் ஆண்டவர் என்னவாக உங்களை மாற்றுவார் தெரியுமா? ஒரு பெரிய புல்டோசராக, ஒரு ஜேசிபி இயந்திரமாக. மலை உடைக்கிற ஜேசிபி பார்த்துருக்கீங்களா? அப்படியே நீட்டாக ஒரு ஆணி மாதிரி இருக்கும், அப்படியே கொடைஞ்சி உடைக்கும். அப்புறம் போட்டு பக்கெட்டை போட்டு இழுக்கும், மலையெல்லாம் அப்படி உருண்டு ஓடும். சில டைமில் அந்த மிஷினெல்லாம் இது பார்த்தீங்கன்னா உச்சாணியில் போய் நிற்கும், மலை உச்சியில் போய் நிற்கும். நின்றுட்டு உடச்சி 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 கீழே தள்ளிட்டு இருக்கும். உங்களை ஆண்டவர் எப்படி மாற்றுன்னு சொல்கிறார் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 41:15, இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குவேன். நான் போரடிக்கிறதுன்னா அடித்து உடைக்கிறதுக்குன்னு அர்த்தம். நீங்கள் இந்த க்ரஷர் மில்லுக்கு போனீங்கன்னா ப்ளூ மெட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கல்லை தூக்கி அந்த மிஷினுக்குள்ளே போடுவாங்க. போட்டாக்கா அதெல்லாம் உடச்சி 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 அப்படின்னு அது 1/4 ஜல்லி, 1/2 ஜல்லி, 3/4 ஜல்லியாக மாற்றிடும். பவுடரும் தனியாக வரும். இப்போ ஆண்டவர் யாக்கோப் என்ற சின்ன பூச்சின்னு சொல்லிட்டு இருக்கிறவனை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை போரடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக மாற்றுகிறேன். நீ என்ன செய்வ? மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை
பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். நல்லா கவனிங்க, உங்கள் பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, மலை மாதிரி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் பண்ணுற மாதிரி ஜபத்தை நம்ம பண்ணோம்னா, அவர் சொல்கிறாரு, நீ பூச்சி கிடையாது, நீ பெரிய மிஷினு. எதை மிதிப்ப? மலைக்கு மேலே போய் நின்று மிதிப்பேன். இப்போ இதான் மலைனாக்கா அதுக்கு மேலே நான் நிற்கிறேன்னு ஒரு மிஷினை போய் கொண்டு நிறுத்தி வச்சதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மலைகளை மிதித்து அப்புறம் நொறுக்கி குன்றுகளை பதறுனா தெரியுங்களா? சாஃப், இந்த நெல்லெல்லாம் தூத்தும் போது நெல்மணி இல்லாததெல்லாம் பறந்து போகுது பார்த்தீங்களா? அதான் பதறு. அப்போ இந்த மலையை குன்றுகளை பதறு மாதிரி மாற்றணும்னு சொன்னால், பிரச்சனையை ஒன்றுமில்லாமல் மாற்றணும்னு சொன்னால், இயேசுவை போல ஜெபிக்க கற்றுக்கணும். இயேசுவை போல ஜெபிக்க கற்றுக்கணும். ரொம்ப முக்கியம். இயேசுவை போல ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் ஜெபம் தோல்வி அடையவில்லை, உங்கள் ஜெபமும் தோல்வி அடையாது. ஆனால் அவர் கீழ்ப்படிந்தது போல கீழ்ப்படிந்து அவர் ஜெபித்தது போல ஜெபித்தால் எதன் வழியாக நம்ம போனாலும் வெற்றி நமக்கு தான் இறுதியில் கிடைக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். பதினாறாம் வசனம், அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள் கலிகுர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். ஹல்லேலூயா. அசைக்கவே முடியல பாஸ்டர், நகர்த்தவே முடியல, பெருசாக இருக்குது பிரச்சனை, தீரவே மாட்டேங்குது, மாறவே மாட்டேங்குது, என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஆன்சர். உங்களை கொண்டு தான் கர்த்தர் உங்கள் பிரச்சனையை தீர்ப்பாரை தவிர பெரிய ஆளை கொண்டு உங்கள் பிரச்சனை தீர்க்க மாட்டார். இங்கே எப்படி பேசுகிறாரோ அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். என்ன இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணிக்கலாம், என்ன இருந்தாலும் அவர்கிட்ட போய் ஒரு தீர்க்க தரிசனம் கேட்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு இந்த வசனத்தில், அவைகளை தூற்றுவாய். சிங்குலரில் பேசுகிறாரு. அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போகும், சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ, உங்களை பார்த்து தான் பேசுகிறாரு, நீங்கள் தனியாக நின்று ஆண்டவருக்காக ஆண்டவரை போல ஆண்டவரோட ஜெபிக்கும் பொழுது நீயோ கர்த்தருக்குள் களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் வந்த எல்லா மலைகள், குன்றுகள், பிரச்சனைகள் எல்லாம் தவிடுபடியாக, சமபூமியாக, காற்றாக, தூசியாக மாறி போகும். ஒன்று நிலை நிற்காது உனக்கு முன்பாக. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சொல்றாரு, ஜெபத்திற்காக நீங்க யாரையும் நம்பக்கூடாது. தேவன் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி பாருன்றாரு. அவரை தான் பார்க்கணும். தனி அறையில் உட்காந்து பாருங்க, உட்காந்து கதவு சாத்துங்க. ஆண்டவர் இந்த வசனத்தை இன்னைக்கு கேட்டிருக்கேன், எனக்கு பதிலுக்கு வாங்க. இந்த மாதிரி நான் ஜெபிக்கிறேன், எதுக்கு கீழ்ப்படியணும் ஒப்பு கொடுக்குறேன், என் வாழ்க்கையில் எதை விடணுமோ விடுறேன், எதை நான் செய்யணுமோ செய்கிறேன், எனக்கு பதில் வரணும். கேட்டு பாருங்க, பதில் அந்த ரூமுக்குள்ளே வரும். அந்த ரூமுக்குள்ளே பதில் வரும். அடுத்த வசனத்தை பாருங்க, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாகு தாகத்தால் வரலும்பொழுது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் பேசுகிறாரு. இயேசுவின் வாழ்க்கை தான் நமக்கு மாடல், இயேசுவின் வார்த்தை தான் நமக்கு உறுதி, இயேசுவின் வார்த்தை தான் நமக்கு நம்பிக்கை, இயேசுவின் வார்த்தை தான் நமக்கு கண்மலை, இயேசுவின் வார்த்தை தான் நமக்கு கேடகம், இயேசுவின் வார்த்தை தான் நமக்கு துருகம், இயேசுவின் வார்த்தை தான் நமக்கு கோட்டை, இயேசுவின் வார்த்தை தான் நமக்கு அரண், இயேசுவின் வார்த்தை தான் நமக்கு எல்லாவற்றுக்கு எல்லாம். வார்த்தையை பிடியுங்க, சத்தியத்தில் நில்லுங்க, வெளிப்பாடு கிடைக்கும், அபிஷேகம் கிடைக்கும், ஆவி நடத்துதல் கிடைக்கும். ஆண்டவர் உங்களை அடுத்த படிக்க கொண்டு போயிட்டே இருப்பாரு. பிசாசு அவனுடைய திட்டங்களும் அழிக்கப்படும், மனுஷ தந்திரங்கள் அழிக்கப்படும், மனுஷனுடைய வல்லமைகள் குன்றி போகும், தேவ வல்லமை பெருகும், தேவன் ஜெபத்துக்கு பதிலை தருவார்.
யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. கரங்களை தட்டுங்க. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. ஆமென். யாக்கோப் என்னும் நீ ஒன்றுக்கு கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு ஒன்றும் உன்னை அணுகாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டு விடுவாரோ. பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்தி விடுவார். பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்தி விடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்று செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்று செய்யாதே. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. ஆமென். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. ஒன்று உன்னை மேற்கொள்வதில்லை, நீயோ எல்லாவற்றையும் மேற்கொண்டு இஸ்ரவேலின் தேவனுக்குள் உன்னை மேன்மை பாராட்டுவாய். கர்த்தர் கைவிடவே மாட்டார். அவர் கைவிடவே மாட்டார். கைவிட அவருக்கு தெரியாது. அவருக்கு கைவிட தெரியாது. உங்க யாரையும் கைவிட மாட்டார். அவர் என்னையும் கைவிட மாட்டார், உங்களையும் கைவிட மாட்டார், உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார், பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கைவிட மாட்டார். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் இரக்கத்தை காட்டுகிற தேவனவர். அல்லேலூயா. தைரியமா கர்த்தரை நம்பலாம். 100% கர்த்தரை நம்பலாம். அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை போல ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறார், நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுகிறவர்கள் மட்டும் எழுந்து நில்லுங்கள், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, எழுந்து நிற்கிற உம்முடைய அன்பான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்துக்கிட்டே இருப்பார். 10 வருஷ பிரச்சனைக்கு தீர்வு இன்னைக்கு கிடைக்குது. 10 years பிரச்சனை, 10 வருஷ பிரச்சனைக்கு இன்னைக்கு ஆண்டவர் தீர்வை கொடுக்கிறார். 10 வருட பிரச்சனை உன் குடும்பத்தில், உன்னுடைய தொழிலில், உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பில், உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் 10 ஆண்டுகள் பிரச்சனை தீராமல் தொடருது. அந்த பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் நொறுங்குகிறது, பதறு போப்பாக மாறுகிறது, இல்லாமல் போகிறது. உன்னை ஆண்டவர் கூர்மையான பற்குள்ள இயந்திரமாக மாற்றி உன் மூலமாக உன் பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வருகிறார். Receive it. Receive it. Receive it. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. நல்ல சகோதரர்களா நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 10 வருட பிரச்சனைகள், 10 வருட கடன், 10 வருட எல்லா தீமைகள் அழிகிறது, 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 அகலுகிறது, விலகுகிறது, ஒன்றுமில்லாமல் இருக்கிறது தெரியாமல் போகிறது. 10 ஆண்டுகளாக உன்னை தொடர்ந்த எல்லா சத்துருக்கள், மந்திரவாதங்கள், சாபங்கள், மனித வார்த்தையினால் வந்த சாபங்கள், மனித சாபங்கள், மந்திர சாபங்கள், பில்லி சூனிய சாபங்கள் ஒழிகிறது. கர்த்தர் விடுவிக்கிறார். God delivers you. எல்லாத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். இன்றையிலிருந்து நீங்கள் புது சிருஷ்டி. உங்கள் பிரச்சனைக்கு தீர்வை கர்த்தர் கொடுத்து விட்டார். இன்றையிலிருந்து புது சிருஷ்டி. எங்கள் அன்பு பிதாவே, சபை முழுவதையும்
சபைக்குள் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த விடுதலையை பேச 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 அந்த விடுதலை பெருகிக் கொண்டே இருப்பதாக. பரிசுத்த தூதர்கள் இவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பார்களாக. பரிசுத்த தூதர்கள் இவர்களோடு கூட தங்குவார்களாக. அவர்களுக்கு வேண்டிய நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. பொருளாதார ஆசீர்வாதம் தொடர்வதாக. தெய்வீக விடுதலை தொடர்வதாக. தெய்வீக சுகம் தொடர்வதாக. ஓ ரபலரா ஷகபராசியலரா பாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரப்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் காவலும் சமாதானம் என்றென்று உங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.